அண்மை செய்தி. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் வெளியூர்களுக்கு பேருந்து இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தூத்துக்குடியிலிருந்து மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு 3 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தாவேக அரசை கண்டித்து தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் முன்பு பயணிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் வெளியூர்களுக்கு பேருந்து இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் வெளியூர்களுக்கு பேருந்து இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தூத்துக்குடி செய்தியாளர் காதர் மொய்தீனிடம் கேட்கலாம். வணக்கம் காதர் மொய்தீன், இது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம் சந்தியா. அதாவது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பாத்தீங்கன்னா தினசரி மதுரை, கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு வெளி மாவட்டங்களுக்கும் இங்கே அதிக அளவில் பேருந்து இயக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தற்போது இந்த டிரைவர் மற்றும் கண்டக்டர் பற்றாக்குறை காரணமாக பேருந்துகள் இயக்குவதில் திறமை ஏற்பட்டுள்ளது. அதாவது டிரைவர்கள் தொடர்ந்து பணியாற்றுவதால் தங்களுக்கு வேலைப்பளு அதிகமா இருப்பதாகவும் அதனால தொடர்ச்சியாக நாங்கள் பேருந்து இயக்கினால் விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக அவர்கள் இரவு நேரங்களில் ஓய்வுக்கு சென்று விடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்த தினம். அதே போல பாத்தீங்கன்னா அதற்காக தூத்துக்குடி பகுதியிலிருந்து இரவு 10 மணிக்கு மேலேயே நேற்று இரவு 10 மணிக்கு மேலேயே மதுரை மற்றும் கோவை உள்ளிட்ட பகுதியில் செல்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் வருகை இருந்தனர். ஆனால் இரவு 11 மணி முதல் விடியற்காலம் 3 மணி வரை பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. இதனால் அங்கு செல்லக்கூடிய மக்களின் கூட்டம் நேராக அதிகமாகிறது. இதனால் கடந்த இரவு நேரத்தில் 3 மணி நேரத்துக்கு மேலாக மதுரைக்கு விதமான பேருந்து இயக்கப்படுவதால் அந்த குடும்பத்தோட வந்த பயணிகள் பெரும் அவதிப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து பேருந்தை உடனே இயக்க வேண்டும் என்று நள்ளிரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதை தொடர்ச்சியாக மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புதிய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய பணிமனைக்கு சென்ற பொதுமக்கள் அங்கிருந்த ஓட்டுநர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அங்குள்ள ஓட்டுநர்கள் தங்களுக்கு ஓய்வு வேணும், அதனால் பேருந்துகளை இயக்க முடியாது என தெரிவித்தனர். தொடர்ந்து அந்த பகுதிக்கு தூத்துக்குடி வடமாகாண காவல்துறையினர் போராட்டம் நடத்திய பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அந்த ஒரு 4 பேருந்துகள் உடனே தயார் செய்யப்பட்டு விடியற்காலம் 3:30 4 மணி என்ற வாக்கில் பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பயணிகள் இந்த பேருந்துகள் ஏறி மதுரை பயணத்தை மேற்கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அந்த இரவு நேரத்தில் பேருந்து இயக்கப்படாத நேரத்தில் டூரிஸ்ட் வேன்கள் ஒரு டிக்கெட்டுக்கு 300 ரூபாய் என்ற அளவில் ஆட்கள் ஏற்றி செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினாங்க. இதனால ஒரு பரபரப்பான சூழ்நிலை தூத்துக்குடி புதிய பேருந்து நிலைய பகுதியில் ஏற்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக பேருந்துகளை எப்பவுமே திருச்செந்தூரில் வரக்கூடிய பேருந்துகள், அதே போல மற்ற பகுதிகளில் வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே தூத்துக்குடிக்கு வருகை தந்தால் செல்லும் மதுரைக்கு. ஆனால் நேற்று எந்த விதமான பேருந்துகள் இயக்கப்படும் நேற்றும் இல்லை, கடந்த 10 நாட்களாக இந்த நிலை தொடர்ந்து வருவதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. எனவே முறையான பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும் என்பதே பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. சந்தியா, தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் வெளியூர்களுக்கு பேருந்து இயக்கப்படாததால் தாவேக அரசை கண்டித்து தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் முன்பு பயணிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். விவரங்களை வழங்கியதற்காக நன்றி காதர் மொய்தீன்.